உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற அது யாரா இருந்தாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்களா? சமீபமாக இருக்கிறார். ஆனா எப்படி கூப்பிடணும்ன்றாருங்க? உண்மையாய் கூப்பிடணும். ஏனாதனமா ஏதோ ஒரு கூப்பிட்டு விசுவாசம் இல்லாம கூப்பிடுறதுல கர்த்தர் என்ன பண்றது? நீங்க அவருடைய கிருபை நமக்கு கொடுக்கிறது இல்ல, காட்டுறது இல்ல. உண்மையாய் நோக்கி கூப்பிடும் போது அவரு சமீபமா இருக்கிறாருங்களா? எப்படி இருக்கிறாருங்க? சமீபமா இருக்கிற நம் தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நான் கூப்பிடும் போது சமீபமா இருக்கிறார் என்று? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சமீபமா இருக்கிறார். நீ விசுவாசி, இயேசு சமீபமா இருக்கிறாரு சொல்லுங்க. இயேசு சமீபமா இருக்கிறாரு சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய குறைகளை கேட்க இயேசு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு இடத்துல பாருங்க, ஒரு குழந்தை ஏதோ ஒரு ஆபத்துல அந்த இடத்துல மாட்டி இருக்கிறாங்களா, பக்கத்து வீட்டுக்காரே இருக்கிறாங்களா, ஜன்னல் திறந்து இருக்குதான், போய் தட்டுறாங்களாம், என்ன இல்லையா, திறக்கலையா. என்ன பண்றாங்க? திறக்கலையா. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த தாயார் ஏதோ ஒரு உதவிக்காக அந்த பக்கத்து வீட்டுல போய் தட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணலைங்க? திறக்கல. ஏன்? இந்த நேரத்துல நான் ஏன் போனோம்? என்னது இல்லையா, எனக்கே எவ்வளவு டயர்டா இருக்கு, இப்பதான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், இந்த சமயத்துல இவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலீங்க? திறக்கல. அவங்க வேதனையோட கடந்து போய் என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து கண்ணீரோட வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு செய்தியை கேட்டிருக்கிறாங்க. திடீர்னு டிவி ஆன் பண்ணும் பொழுது ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு நல்லவரே, உங்களுக்கு ஒத்தாசை செய்வார் என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு மிகவும் என்னவா இருந்துச்சுன்னா, ஜுரம் கொதித்து கொண்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் வந்து கூட இன்ஜெக்ஷன் போட்டு கூட என்ன இல்ல, ஜுரம் நல்லா இல்ல. அந்த தாயார் ஒண்டி இருக்கிறாங்க. அந்த தாயார் ஒண்டியா இருக்கும் பொழுது அந்த குழந்தை நினைச்சு, ஐயோ என் பிள்ளைக்கு யாருமே துணையா இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கிற பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை ஒரு ஊழியர் போன் மூலியமாக, அங்க மொபைல் மூலியமாகவும் இந்த டிவி மூலியமாக அவங்க ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்கும் பொழுது அந்த வார்த்தையில சொல்லி இருக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருங்களா? செவி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? முழங்காலிட்டு விசுவாசித்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இயேசுனா எனக்கு யாரும் தெரியாது, நான் ரட்சிக்கப்படல, தேவனை எனக்கு தெரியாது, ஆனா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறீங்க இல்லையா, இந்த நிமிஷம் எங்களுக்கு யாருமே கூட இல்லை, நானும் என் மனைவி மாத்திரமே இங்க என்ன இருக்கிறோம், எனக்கு நீங்க இப்ப என்ன பண்றீங்க? உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க, பலன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்களை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த கண்களை திறந்து பார்த்தாக்கா அந்த குழந்தை அங்க இல்லை. அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுங்க? அவங்க பக்கத்துல படுத்திருந்த அந்த குழந்தை காணோம். என்னன்னு சொல்லிட்டு எங்க என் குழந்தை காணோமேன்னு தேடி பார்த்தா அந்த ரூம்ல போய் தன்னுடைய ஆட்ட சாமானங்கள் எல்லாம் எடுத்துட்டு விளையாடிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எப்படி இருக்கிறாருங்களா? சமீபமா இருக்கிறாரு. சமீபமா இருக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? உண்மை வேணும், விசுவாசம் வேணும். பாருங்க, அந்த பக்கத்துல அக்கத்துல வரல, ஆனா யாருமே இல்லாத காணக்கூடாத தேவன் அந்த இடத்துல காண வைத்தார். ஹல்லேலூயா. அந்த குழந்தை விளையாடுறத பார்த்துட்டு அன்னைக்கு இயேசுவை விசுவாசித்து இன்று வரைக்கும் இயேசுவின் இடத்துல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கிறாங்க. இந்த காலத்துல பாருங்க, யாருமே நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. பக்கத்துல இருப்பாங்க, உன் குறை தெரியும், உன் தேவை என்னன்னு தெரியும், நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியலாம், உன் கூட பிறந்தவங்களுக்கு தெரியலாம், தாய் தகப்பன் தெரியலாம், உன் கணவன் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல போய் நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல போய் உங்க குறைய சொல்லி இருப்பீங்க, பாப்போம் பார்க்கலாம், ஏதாவது ஒரு என்ன பண்ணிருப்பாங்க, ஒன்று சொல்லி 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 உங்களை நாட்களை கடந்து போக இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட தேவன் அல்ல. நீங்க கூப்பிடும் பொழுது உடனடியாக வந்து பதில் கொடுக்கிற இயேசுவா இருக்கிறார். எப்படி இருக்கிறாருங்க? உடனடியாக வருகிற தேவன்.
இமிடியேட்டா வருகிற தேவன். நீங்க கூப்பிட்ட விடனே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு என்ன பண்றாருங்க? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் இங்க சொல்லுவேன். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாராக இருக்கட்டும், ஐஸ்வர்யவனா இருக்கட்டும், ஏழியா இருக்கட்டும், வீடு இருக்கிறவங்க இருக்கட்டும், இல்லாதவங்க இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா? நீ கூப்பிடுறியா? உண்மையாய் கூப்பிடுறியா? நான் உனக்கு செவி கொடுப்பேன், சமீபமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க யாரை கூப்பிட்டு இருந்தீங்க? மனுஷரையா? இந்த நிமிஷம் விட்டுடலாம். முதலாவது யாரை கூப்பிடலாம்? இயேசு கிறிஸ்துவை கூப்பிடலாம். அவர் மாத்திரமே நம்மளை ரட்சிக்க முடியும். அவரே நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். அவரே நம்மளுடைய கண்ணீரை துடைக்க முடியும். அவரே நம்முடைய வியாதிகளை போக்க முடியும். இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவை? ரட்சிப்பு முதலாவது வேணும். அந்த ரட்சிப்பின் பாத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. அது நமக்காக இலவசமாய் கொடுத்திருக்கிறார். எப்படி இலவசமாய் கொடுத்தார்? எப்படி நமக்கு இலவசமாய் கொடுத்தார் தேவன்? எப்படி கொடுத்தாருங்கம்மா? கல்வாரி சிலுவையில கொடுத்தார். எப்படி கொடுத்தாருங்க? கல்வாரி சிலுவையில கொடுத்தார் இயேசு. அந்த சிலுவையில நம்மளை ஜெயித்தார். அவர் இலவசமா கொடுத்தார். அவருடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அவர் ரத்தத்துல பரிசுத்தம் இருக்கு. அந்த ரத்தம் வல்லமுள்ள ரத்தம். அந்த blood, powerful blood, Jesus Christ the blood, powerful. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த blood, Jesus blood உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். இயேசு அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்ப தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் சபைக்கு போறது இல்லையே, சபைக்கு போறதில்ல, இயேசுனா யாருன்னு தெரியாது, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு அடங்குறது இல்ல, இந்த ஊருக்கும் அடங்குறது இல்ல, தேவனுக்கும் கீழ்படுறது இல்ல, எனக்கு இன்னைக்கு ஒரு ஆபத்து வந்துட்டு இருக்குது, நான் கூப்பிட்டா செவி கொடுப்பாரா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியில எத்தனை பேர் நீங்க வாழ்ந்திருப்பீங்க? ஆண்டவர் சொல்றார், யாராக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி விசுவாசித்து ஆண்டவராகிய ரட்சகர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று நினைக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தரை கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் அவர் உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம். ஒரு பாடல் பாடுறோம் இல்லையா நம்ம? லேசான காரியம், லேசான காரியம், உமக்கிது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. டாக்டர் பாருங்க, இது ரொம்ப கஷ்டமானதுன்னுவாங்க. என்னன்னுவாங்க? இது ரொம்ப கஷ்டம், இந்த ஆபரேஷன் ரொம்ப கஷ்டம், இதுக்கு இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும்னுவாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்லுவாருங்க? எவ்வளோ பெரிய மலையை சுமந்தாலும் அதை நீக்கி போடுறதுக்கு ஏசப்பாக்கு எப்படிங்க? லேசான காரியம். அல்லேலூயா. அந்த லேசான காரியத்தை செய்கிற நம்ம ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன பண்றாருங்க? எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க சமீபமா இருக்கிறேன் என்று இன்று என்னோட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அப்பா, என்னுடைய பாரங்களும் கரத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறேன். என் குடும்ப ரட்சிப்புல இல்ல, என் பிள்ளைங்க ரட்சிப்புல இல்ல. அன்றே உம்மை அறிந்து கொள்ளணும், உம்மை நேசிக்கணும். எனக்காக மரித்த என் இயேசு நீங்க தானே, என் பிள்ளைகளை ரட்சிப்புல கொண்டு வாங்க என்று எத்தனை பேர் நீங்க செபிச்சிருக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நீங்க செபிச்சிருக்கிறீங்க? போகட்டும், செபிக்கலையா? இனி ஒரு முடிவு எடுங்க. என் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க போகிறேன்,
என் குடும்ப ரட்சிப்புக்காக கேட்க போகிறேன், என் குடும்ப வாழ்க்கைக்காக கேட்க போறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரட்சிப்பின் பாத்திரத்துல இருக்கணும், இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும், இயேசுவின் பிளட்ல அவன் நனைஞ்சு இருக்கணும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இயேசு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. என்ன வார்த்தைங்க? ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கு. இன்றைக்கு இலவசமாய் இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்.